அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் அக்ஷய திருதியான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானத்திலும், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறாருங்க. ராகு 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும், அதுவும் தொழில் ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாய் ராகுவோடு இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் ஒரு சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமான 5ஆம் இடத்தில் முக்கிய முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பது கல்வி மற்றும் அரசாங்க ரீதியான எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அக்ஷய திருதியினால் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தொழில் வியாபார ரீதியான பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல தனுசு ராசி நேயர்கள் அக்ஷய திருதியான இன்றைய தினத்துல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள்ல எதை வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அக்ஷய திருதியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரும் திருதியை அக்ஷய திருதியை எனப்படுகிறது. அக்ஷயம் என்றால் வளர்வது என்று பொருள். அக்ஷய திருதியை அன்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல்மடங்கு வளரும். அதனால் அக்ஷய திருதியை அள்ள அள்ள குறையாமல் செல்வத்தை அள்ளி தரும் சிறப்பு மிக்க திருநாள் என்று போற்றப்படுகிறது. அக்ஷய திருதியை அன்று ஏழைகளுக்கு தானம் செய்தால் அது பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்று கூறப்படுகிறது. அந்த நாளில் செய்யப்படும் பிதுர் தர்ப்பணம் பல தலைமுறை முன் வாழ்ந்த மூதாதையர்களுக்கும் சென்றடையும் என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பிதுர் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையும். அக்ஷய திருதியை அன்று பிறருக்கு பானகம் மற்றும் நீர்மோர் வழங்குவது சிறப்பு. தண்ணீர் தானம் கூட சிறந்தது எனவும் கூறப்படுகிறது. அக்ஷய திருதியை கொண்டாடுவது எவ்வாறு உருவாகியது என்று பார்க்கும்போது, ஒரு சமயம் பாஞ்சால நாட்டை பூரியஸ் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனது ஆட்சி காலத்தில் பாஞ்சால நாட்டில் கடும் வறட்சி நிலவியது. மன்னரும் மக்களும் வறட்சியால் கடும் அவதியுற்றனர். அப்போது வேற்று நாட்டு மன்னர்கள் பாஞ்சாலை நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தனர். போரில் வெற்றி பெற்று அவனது நாட்டையும் கைப்பற்றினர். ஆனால் மன்னன் பூரியஸ் எதிரிகளின் கைகளில் சிக்காமல் தன் மனைவியுடன் காட்டுக்குள் சென்று தப்பி ஓடினான். செல்லும் வழியில் சில முனிவர்களை சந்தித்தான். தனது குறைகளை அவர்களிடம் முறையிட்டான். தனது நிலைமைக்கு காரணம் வேண்டி நின்றான். முனிவர்களும் தனது ஞான திருஷ்டி மூலம் அவனது நிலைமைக்கான காரணத்தை கண்டறிந்தனர். மன்னனை நோக்கி, நீ பூர்வ ஜென்மத்தில் கொள்ளைக்காரனாக இருந்து பிறரை வழிமறைத்து அவர்களுடைய பொருளையெல்லாம் அபகரித்து கொண்டாய். நீ செய்த அந்த பாவங்கள் காரணமாக உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு மன்னன், அப்படியானால் நான் எவ்வாறு இந்த ஜென்மத்தில் நான் அரசனானேன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ கொள்ளையடித்த அதே சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அந்தணருக்கு தண்ணீர் அளித்து உதவினாய். நீ தெரிந்தோ தெரியாமலோ தண்ணீர் அளித்து உதவியதன் காரணமாகத்தான் நீ அரசனாக பிறந்தாய் என்றார். இதை கேட்ட மன்னன் தான் செய்த பாவங்களுக்காக வருந்தினான். அதே சமயத்தில் தான் தண்ணீர் தானம் செய்த ஒரு காரியத்திற்காக அரசனாக பிறவி அளித்த கடவுளை எண்ணி கண்ணீர் விட்டு தொழுதான். பிறகு அந்த மன்னர் அந்த காட்டிலேயே ஸ்ரீமன் நாராயணரை நினைத்து தியானம் செய்து வாழ ஆரம்பித்தான். மேலும் அக்ஷய திருதியை நாளில் வெயிலில் வருபவர்களுக்கு நிழல் கொடுத்தும் குடிநீர் தானம் செய்தும் தொண்டு செய்து வந்தான். மன்னனின் தொண்டை கண்டு ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு காட்சியளித்தார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். மன்னன் இறைவனிடம், சுவாமி, நான் அடுத்த பிறவியில் புழுவாய் பிறந்தாலும் உன்னிடம் மாறாத பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றான். அதற்கு இறைவனும் அவன் என்னப்படியே வரம் கொடுத்தார். பூரியஸ் மன்னனுக்கு மகாவிஷ்ணு தரிசனம் கொடுத்த நாள் அக்ஷய திருதியாகும். அவன் செய்த தான
தீர்மானத்தின் பலனாக சில நாட்களில் உறவினர்கள் சிலர் உதவியுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினான். அதன் பிறகு நல்ல முயற்சியில் ஆட்சி செலுத்தினான். இது மட்டுமில்லாமல் இந்த அக்ஷயம் என்றால் தேயாது, குறையாது, வளர்தல் என்று பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிக மிக சிறப்பு. இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திதியையே அக்ஷய திருதியை. அச்சயம் என்றால் தேயாது, குறையாது, வளர்தல் என்று பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு. இந்த அக்ஷய திருதியை நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, அக்ஷய திருதியை அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிட வேண்டும். அதன் மேல் வாழை இலை ஒன்றினை வைத்து இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை, மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக்குங்கள். கலசத்தின் அருகே ஒரு படியில் நெல் நிறைத்து வைக்க வேண்டும். அதன் பின் கலசத்திற்கு பொட்டு பூ வைத்து, லட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதற்கு பொட்டு பூ வைத்து குத்துவிளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். அத்துடன் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்க வேண்டும். அந்த பொருள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இப்படி செய்வதால் அஷ்டலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது நம்பிக்கை. இன்றைய நாள் கோவிலுக்கு செல்வது நல்லது. அதன் பிறகு முழு முதற் கடவுளான பிள்ளையாரை வணங்க வேண்டும். அப்போது உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் மாலையில் அருகிலுள்ள சிவாலயம், பெருமாள் கோவில் என்று உங்களால் எந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் வீட்டிற்கு வந்து மீண்டும் தூப தீப ஆராதனையை கலசத்திற்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்க வேண்டும். கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம். விரதம் இருக்கும் முறையை பொறுத்தவரைக்கும் அக்ஷய திருதியை அன்று உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது, எளிய திரவ ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொள்வது என்பது அவரவர் உடல் நலத்தை பொறுத்தது. உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இந்த அக்ஷய திருதியை அன்று என்ன வாங்க வேண்டும் என்று பார்க்கும்போது, தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் தங்கம் வாங்கினால்தான் தங்கும் என்றும் அது மென்மேலும் பெருகும் என்பதில்லை. அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதுதான் நம்பிக்கை. அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. எனவேதான் இந்நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர். ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க இயலாது. அதற்காக மனம் தளர வேண்டாம். உப்பு, அரிசி மற்றும் தேவையான ஆடைகள், ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். பெண் பார்த்து சுபகாரியங்களை இந்நாளில் செய்வது நல்லது. திருதியை அன்று தானம் செய்ய வேண்டும். அக்ஷய திருதியை அன்று வஸ்திர தானம் செய்வது நல்லது. அன்னதானம் கொடுப்பது மேலும் சிறப்பு. அத்துடன் அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டும். அதனால் அக்ஷய திருதியை அல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்பு மிக்க திருநாள் என்று நம்பப்படுகிறது. காசாக கொடுக்க கூடாது. அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. இந்த அக்ஷய திருதியை நாளில் புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்கிறது. விநாயக பெருமானும் வேதவியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில் தான் எழுதினார்கள். இந்த நாள் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அன்னபூரணி தேவி பிறந்தாள். இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார். மகாபாரதத்தின்படி இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார். அவர்களை ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம் பெற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் அந்த கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார். இந்த நாளில்தான் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது. இந்த நாளில்தான் குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டார். இதனால் கடவுளின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது. சமண மதத்தில் இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது.
விஷ்ணு பக்தர்கள் இந்த நாளில் விரதமிருந்து கடவுளை வழிபடுகின்றனர். பின்னர் ஏழைகளுக்கு அரிசி, உப்பு, நெய், காய்கறிகள், பழங்கள், ஆடைகள் வழங்கி தொண்டு செய்யப்படுகிறது. விஷ்ணுவின் அடையாளமான துளசி நீர் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் இந்த நாளில் சந்தனத்தால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். அவ்வாறு செய்தால் அந்த நபர் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவார் என்றும் நம்பப்படுகிறது.